லூக்கா 12வது அதிகாரத்துல எனக்கு களஞ்சியம் இருக்கிறது, எனக்கு என்னது இருக்கு, கோதுமை இருக்கு, எல்லா நிலமும் இருக்கிறது, ஆனா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்லை, களஞ்சியம் இல்லை. நான் என்ன செய்வேன், நல்ல வேலை செய்து அப்படியே இது களஞ்சியத்தை கட்டுவேன், களஞ்சியத்துக்குள்ள அதை வைப்பேன், அது பிடிச்ச உடனே இன்னவா காரை வாங்குவேன், அதுக்கப்புறம் ஃப்ளைட்ல போவேன், எல்லாம் சொன்ன ஆண்டவர் சொன்னார் மதிகடனை. மதிகடனை இன்னைக்கு உன் ஆவி அங்கிட்ட வந்துடானே, நீ என்ன செய்ய போற, என்னத்தை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் ஆண்டவர். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவன் செய்தது தப்பு இல்லை. நான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் போல சாப்பாட்டுக்கு போல ஏதாவது சேர்த்து வைக்கிறேன்னா தப்பு இல்லையா? கண்டிப்பா. இல்லைன்னா நான் ஊதாரி எடுத்து தெரிஞ்சேன்னா அதுக்கும் திட்டுவாங்க. திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? என் பிள்ளை ஒன்றும் சேர்த்து வைக்கிறேன்னா அதுக்கும் திட்டுவாங்க. அப்போ அவன் சேர்த்து வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு மதிகடனைங்கிறார். ஏன் சொல்றாரு அப்படின்னா, கல்லறைக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை அவன் டிசைன் பண்ணான், கல்லறைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அவன் டிசைன் பண்ண. கல்லறை தாண்டி இன்னைக்கு கல்லறை வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளும் என் மனைவியும் வருவாங்க. கல்லறைக்கு பின்னால் வருகிறது ஒருத்தர் உண்டுன்னா என்னுடைய தேவன் மட்டும்தான். கல்லறைக்கு அந்த பக்கம் நிற்கிறவர். அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட தான் என்ன செய்தார், இவரு அவருடைய ஆவியை ஒப்படைத்தார். அப்ப பாருங்க, ஆவியை ஒப்படைத்தார்னு சொன்னா